அம்பாறை கஞ்சிக்குடிச்சாற்றில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான இடத்தில் புதிதாக இராணுவ முகாம் ஒன்றை அமைப்பதற்கு இராணுவம் முயற்சிப்பதை எவ்விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் தவராசா கலையரசன் தெரிவித்துள்ளார். யுத்தத்தில் உயிரிழந்த போராளிகளின் உடல்கள் விதைக்கப்பட்டுள்ள துயிலும் இல்லத்தின் மேல் இராணுவ முகாம் ஒன்றை அமைப்பதற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சியை தடுத்து நிறுத்துமாறு பிரதேச மக்கள் விடுத்த வேண்டுகோளின் பிரகாரம் குறித்த இடத்திற்கு நேரடியாக சென்று பார்வையிட்ட கலையரசன் மேற்குறித்தவாறு தெரிவித்துள்ளார். இந்த கஞ்சிக்குடியார் பிரதேசத்திலே ஏற்கனவே இராணுவ முகாம்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறான ஒரு சூழலில் இவ்வாறான இடங்களை தெரிவு செய்து இராணுவ முகாம் அமைப்பது என்பது இந்த பிரதேச மக்கள் மத்தியிலே ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிற ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய பிரதேச வாழ் மக்கள் அதிகமானவர்கள் இது சம்பந்தமாக என்னோடு தொலைபேசியில் பேசியிருந்தார்கள். அதன் நிமித்தமாகவே நான் இன்று விஜயம் செய்திருந்தேன். எனவே இந்த காலகட்டத்தில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே மக்களை கவர வேண்டிய இந்த காலகட்டத்திலே இவ்வாறு இராணுவ முகாம்களை அமைப்பதனூடாக இங்குள்ள மக்கள் மத்தியிலே ஒரு அச்சநிலையை ஏற்படுத்தி இன்னும் ஒரு மோசமான சூழலை உருவாக்கப் போகிறார்களா என்ற ஒரு நிலைமை இங்கு மக்கள் மத்தியில் உருவாகி கொண்டிருக்கிறது. எனவே உடனடியாக அந்த இராணுவ முகாமை அவ்விடத்தை அமைப்பதை தடுத்து நிறுத்தி வேறு ஒரு இடத்திலே அந்த இராணுவ முகாம் அமைக்கப்பெற வேண்டும். ஏனெனில் இந்த இடம் எங்களுடைய மக்களுடைய தனியார் காணிகள், அதே போன்று ஏற்கனவே பல உயிர்கள் அடக்கம் பண்ணிய ஒரு இடமாக இருக்கின்றபடினால் வேறு இடத்தில் அந்த இராணுவ முகாம் அமைக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, குறிப்பாக எங்களுடைய இந்த பிரதேசத்தை பொறுத்தமட்டில் ஏனைய வடகிழக்கு பிரதேசங்களில் ஏனைய இடங்களில் இராணுவத்தினர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அரச பொது கட்டடங்களிலிருந்து ஏனைய திணைக்களங்களிலிருந்தெல்லாம் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பிரதேசத்திலே குறிப்பாக இந்த அம்பாறை மாவட்டம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது பல இடங்களிலே புதிய இராணுவ முகாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சில பாடசாலைகளில் இன்னும் இராணுவத்தினர் வெளியேறாத ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நல்லாட்சி அரசாங்கத்தை நாங்கள் ஏற்படுத்தி இவ்வாறான சூழல் அம்பாறை மாவட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இவ்வாறான விடயங்களை கருத்தில் கொண்டு எங்களுடைய மக்களின் நாளாந்த தேவைக்கு பொருத்தமாக இருக்கின்ற பொது கட்டடங்களில் இருந்து இராணுவத்தை வெளியேற்றுவதோடு புதிய இராணுவ முகாம் அமைப்பதையும் நாங்கள் ஏற்கவில்லை. அவர்கள் ஒரு பொதுவான இடத்தில் அமைப்பதுதான் பொருத்தமாக இருக்கும். மக்களை அச்சத்தில் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இவ்வாறான செயற்பாடுகளை செய்வதை நிறுத்தி அவர்களுக்கு பொருத்தமான இடத்தை அந்த இராணுவ முகாம் அமைப்பது பொருத்தமாக இருக்கும் என்றுதான் எனது கருத்தாக அமையும்.